நம்ம ஹேருக்கு கெமிக்கல் ஷாம்பு, ஷீயக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேருக்கு நேச்சுரல் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னராகவே யூஸ் பண்ணலாம். இதை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்கியாக சாஃப்டாகவும் மாறுது. நம்ம ஷாம்புக்கு ரீப்ளேஸாக அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தும் ஆகுது. நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணால் என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த ஒரு பவுன்ஸியும் நல்ல ஒரு சாஃப்ட்டு சில்கினஸ்லாம் நம்ம ஹேருக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு எஃபெக்டிவான இந்த பேக்கை வந்து இன்றைக்கி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, அது நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரல் ஷாம்புவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து ஷாம்பு, ஷீயக்கா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய அழுக்கு, ஆயில் எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணி ஹேர் க்ரோத்தையும் வந்து ப்ரொமோட் பண்ணும். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆயில் வச்சுட்டு இந்த பேக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ எடுக்கிற ஷாம்புலேருந்து 3ல் 1 பங்கு மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் ஆயிலில் தான் இந்த பேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக்கை மட்டுமே வச்சு நீங்கள் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் கூட இன்றைக்கி அந்த பேக்கை யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஹேரை பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்ல நம்ம ஷாம்பு போட்டு ஷீயக்கா போட்டு வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ரிசல்ட் கொடுத்துருக்கு. நல்லா பவுன்ஸியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த நேச்சுரல் ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேச்சுரல் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதில் 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் பாசிப்பயிர் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். அது இப்போ மறுநாள் பார்க்கும்போது நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு, திக்காக ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்படியே நம்ம கிரைண்ட் பண்ணோம், அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ அது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேக்கை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கண்டிப்பாக வடித்த தண்ணி தான் சேர்த்துக்கணும். நீங்கள் அந்த வடித்த தண்ணியில் உப்பு போட்டிருந்தாலும் சரி, உப்பு போடாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஹேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வடித்த தண்ணி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிஷ்னர் போட்டால் என்ன ஒரு ரிசல்ட் நம்ம ஹேருக்கு கிடைக்குமோ அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பாசிப்பயிர், வெந்தயம், வடித்த தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு. அதனால் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபில்டர் பண்ணியே ஆகணும். நம்ம ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம அதுக்காகவே மெயினாக ஃபில்டர் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம வந்து பேக்கை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நம்ம ஹேருக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா வெந்தயத்தோட டஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஹேர்வே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆக்கிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான துணி வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நம்ம பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துமே நமக்கு பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் கிடச்சிருக்கு. இப்போ நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணுற இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிற ஒரு விஷயந்தான். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் சரி அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இதை நம்ம நேச்சுரல் ஷாம்புவாகவே யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் எக்ஸஸாக வாட்டர் எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை. நம்ம அரைச்ச பேக்கவே நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம வெந்தயம் சேர்த்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்டர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு க்ரீமியான ஒரு பேக்காக கிடச்சிருக்குன்னு. நம்ம அந்த வடித்த தண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் பேக் நல்லா க்ரீமியாக ஒரு கண்டிஷ்னர் மாதிரி கிடச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் இது கூட வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வேறு எந்த ஆயிலும் வேண்டாம், நார்மல் கோகோனட் ஆயிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக கோகோனட் ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, வெந்தயம் வந்து நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கும். அதனால தான் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முடியில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நிறையா எண்ணெய் தேய்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் எப்பயுமே நார்மல் ஆயிலிங்கில் இருப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு எண்ணெய் நம்ம ஹேரில் இருந்தாலே போதும். இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் முடிச்சுக்கலாம். ஸ்கேல்ப்பில் தாங்க ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம அப்ளை பண்ணணும். நான் இது எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரு டிப் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இல்லை ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன், எக்ஸஸாக இருக்கிறத ஸ்கேல்ப்பில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஹேரில் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம். வெந்தயத்தோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் ஏ, சி, கே அதிக அளவில் இருக்கிறனால வெந்தயம் நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன், ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் கொடுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேரை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் முடி நல்லா அடர்த்தியாக மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம ஹேருக்கு நேச்சுரல் ஷாம்பூவாகவும் கண்டிஷ்னராகவுமே செயல்படுது. நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற பச்சைப்பயிர், பாசிப்பயிர் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துது. நம்ம ஹேருக்கு நேச்சுரல் ஷாம்பூவாகவும் இது செயல்படுது. நம்ம எல்லா ஹேர் டைப்புக்கும் இது வந்து சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வடிச்ச தண்ணி. இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை நம்ம ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ முடி கொட்டினாலும் அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு நியூ ஹேரை வந்து ப்ரொமோட் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஹேர்லேயும் ஹேர் லென்த்லேயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு கொண்ட மாதிரி வந்து போட்டுட்டேன். நம்ம ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைனா ஷேக்கை யூஸ் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஹேரில் வச்சிங்கன்னா உங்கள் முடி வந்து ரொம்ப ட்ரையாக மாற்றிடும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பேக்கை வந்து ஹேரில் வச்சுருங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என் முடியை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் இன்றைக்கி ஷாம்புவே போடலையா, உங்கள் ஹேருக்கு ஷேக்காகவே போடலையா அப்படின்னு கேட்டால் நான் போட்டேன். ஆனால் நீங்கள் நான் எப்பயும் எடுக்கிற அளவை விட 3ல் 1 பங்கு தான் நான் எடுத்தேன். ஆனால் எனக்கு இந்த பேக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருச்சு. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஹேரில் வந்து ஆயிலிங் பண்ணியிருந்தேன், ஓவர் ஆயில் தான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து அந்த ஆயிலெலாம் போகிறதுக்காக லைட்டாக தான் நான் ஷாம்பு எடுத்துக்கிட்டேன். எப்பயும் எடுக்கிற அளவை விட கொஞ்சம் ரொம்பவுமே கம்மியாக தான் நான் எடுத்து இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணேன். ஆனாலும் எனக்கு நல்ல ரிசல்ட்டு. ஒரு கண்டிஷ்னர் போட்ட மாதிரி நல்ல ஒரு பவுன்ஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேரும் இந்த மாதிரி நல்லா சில்கியாக மாறும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.